யூனிட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 3. இந்த ப்ராப்ளத்தில் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கு. இதில் இருந்து சப்டிவிஷன் 1 எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சப்டிவிஷன் 2 எஃப் ஆஃப் 3ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சப்டிவிஷன் 3 எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் 1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல எழுதணும். given எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 if x greater than or equal to 1, f of x equal to 4 if x less than 1. Subdivision 1 f of 0. f of 0 ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். when x equal to 0 then x belongs to the interval x less than 1. இப்போ x 0வா இருக்கும்போது x வந்து x less than 1 இன்டர்வலில் இருக்குது. இப்போ x ஈக்குவல் டு 0 இருக்கும்போது f ஆஃப் x வந்து f ஆஃப் x ஈக்குவல் டு 4. இப்போ f ஆஃப் x ஈக்குவல் டு 4 இதை யூஸ் பண்ணி f ஆஃப் 0ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். f ஆஃப் 0 ஈக்குவல் டு f ஆஃப் 0ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு f ஆஃப் xயில் x ஈக்குவல் டு 0 போடணும். ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து 4ன்னு இருக்குது. ஸோ அங்கே எக்ஸ் இல்லை. ஸோ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 4. அடுத்த சப்டிவிஷன் 2 எஃப் ஆஃப் 3ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். when எக்ஸ் ஈக்குவல் டு 3 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. எதனாலன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3ஆக இருக்கும்போது x வந்து x greater than or equal to 1 இன்டர்வலில் இருக்குது. ஸோ x greater than or equal to 1 இன்டர்வலில் f ஆஃப் x வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த f ஆஃப் எக்ஸ்லேருந்து f ஆஃப் 3ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். f ஆஃப் 3 ஈக்குவல் டு f ஆஃப் 3ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு f ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 3 ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு 3 போடுறேன். 3 minus 1. f of 3 equal to square root of 3 minus 1 is 2. So f of 3 equal to square root of 2. Subdivision 3 f of a plus 1 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து a greater than or equal to 0ன்னு கொடுத்துருக்கு. a greater than or equal to 0. இந்த இன்இக்வாலிட்டிக்கு ரெண்டு சைட்லேயும் 1 ஆட் பண்ணுறேன். a plus 1 greater than or equal to 0 plus 1. So a plus 1 greater than or equal to 1. Therefore x equal to a plus 1. x வந்து a plus 1 இருக்கும்போது a plus 1 greater than or equal to 1. So x equal to a plus 1 இருக்கும்போது x greater than or equal to 1. x greater than or equal to 1 இருக்கும்போது பாருங்க f ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1னா f ஆஃப் எக்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. தென் f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதிலிருந்து f ஆஃப் ஏ ப்ளஸ் 1ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். f ஆஃப் ஏ ப்ளஸ் 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு f ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு a plus 1 ரீப்ளேஸ் பண்ணுறேன். a plus 1 minus 1. f of a plus 1 equal to plus 1 minus 1 கேன்சல் ஆகுது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் a